தற்போது கிடைத்துள்ள ஆன்மீக செய்தி. தமிழ்நாட்டில் மருத்துவ கழிவுகளை கொட்டும் கேரள அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம். விவரங்கள். கேரளாவிலிருந்து தமிழகத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கண்டன பதிவில் கேரள மாநிலத்திலிருந்து மருத்துவ கழிவுகள் தமிழ்நாட்டினுடைய எல்லை மாவட்டங்களில் தொடர்ந்து கொட்டப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கல்லூர், பழவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டப்பட்டிருப்பதற்கு தன்னுடைய கடுமையான கண்டனம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கேரள முதல்வருடன் கைகுலுக்கி போட்டோ ஷூட் எடுப்பதில் மட்டும் முனைப்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முல்லை பெரியாற்றில் மாநில உரிமைகளை நிலைநாட்ட திராணி இல்லை என்று தான் நினைத்தார். அதை காட்டிலும் கூட அண்டை மாநிலத்தினுடைய கழிவுகள் நம்முடைய தமிழ்நாட்டில் கொட்டப்படுவதை எதிர்க்க கூட தெம்பில்லாத ஒரு முதல்வராக அவர் இருக்கிறார் என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். வளமிகு தமிழ்நாடு யாருடைய குப்பை தொட்டியும் அல்ல என்று தன்னுடைய பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கொட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவ கழிவுகளால் மக்களுக்கு பல்வேறு தொற்று நோய் பரவ வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருக்கக்கூடிய அவர் அனைத்து குப்பைகளும் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும் இனி இதுபோன்ற பிற மாநில கழிவுகள் கொட்டப்படாத அளவிற்கு ஒரு திடமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள இந்த அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான ஒரு குற்றச்சாட்டோடு தன்னுடைய கண்டனத்தினை பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே எல்லையில பாதுகாப்பு சோதனை சாவடிகள் எல்லாம் அமைக்கப்பட்ட போதிலும் கூட இதனை தமிழ்நாட்டிற்குள் அனுமதித்தது எப்படி என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுடன் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தன்னுடைய எக்ஸ் பதிவுல பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவா.